கோர்ட்டில் வெளிப்படுற முக்கியமான ஆதாரம். இது மூலமா ஜெயிலுக்கு போகும் பாக்கியம். அதாவது கோர்ட்டுக்கு இங்கே மொத்த குடும்பமுமே போகிறாங்க. அங்கே இருக்கவங்க இங்கே ஏற்கனவே வெளியே கொண்டு வர முடியாதுன்னு இங்கே சொல்லவும் செஞ்சிடறாங்க. சக்திவேலும் முத்துவேலும் அந்த பொண்ணே கேஸை வாபஸ் வாங்கினாதான்ப்பா முடியும்னு சொல்ல மீனாவுக்கும் ராஜுக்கும் அரசிக்கும் ரொம்ப சங்கட்டமாகவும் கஷ்டமாகவும் போயிடுது. அடுத்த நாள் கோர்ட்டில் வந்துட்டு இங்கே கேஸ் நடக்குது. பாதிக்கப்பட்ட பொண்ணு வரணும்னு சொன்னதுனால இங்கே தங்கமயிலையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. தங்கமயில், பாக்கியம், மாணிக்கம் இவங்க எல்லாருமே இந்த ஸ்டேஷன் அதாவது கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டில் வந்துட்டு இப்போ கேஸ் போயிட்டுருக்கு. அப்போது இங்கே தங்கமயில கூப்பிட்டு கேட்குறாங்க, உன்னைய வரதட்சணை கொடுமைப்படுத்துனாங்கன்னு சொன்னேன், நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது எல்லாமே உண்மையாமா அப்படின்னு சொல்லி கேட்க தங்கமயிலும் ஆமாம் மேடம் அப்படின்னு இங்கே அம்மாவை பார்த்தபடி அழுதுகிட்டே தலையாடுறாங்க. ஏன்னா பாக்கியமும் அவங்க மாணிக்கமும் சேர்ந்து மிரட்டியிருக்காங்க தங்கமயில. நீ மட்டும் அந்த இடத்துல உண்மையை சொல்லாமல் உன் புருஷனுக்கு இறக்கப்பட்டு அந்த குடும்பத்துக்கு இறக்கப்பட்டு அவங்களுக்கு நீ நல்ல விதமாக பேசினேன்னா கடைசியில் கஷ்டப்பட போகிறது நானும் அப்பாவுமா தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். அப்புறம் சுடர் வாழ்க்கை என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் சொல்லுமா மயில் அப்படின்னு தான் இங்கே பாக்கியம் மிரட்டியிருக்காங்க. பாக்கியத்துடைய மிரட்டலுக்காக தங்கமயிலும் அங்கே நின்றுக்கிட்டு ஆமாம் மேடம் அப்படின்ற மாதிரி தலையை ஆட்ட அவங்களால தான் உன்னுடைய வயிற்றில் வளர்ந்த கரு அழிஞ்சதா சொல்கிறாங்க, இதுவும் உண்மையாமா அப்படின்னு கேட்க ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கான ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்க இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட என்னம்மா எந்த ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணீங்க? ஆமாம், உங்களுக்கு அபார்ஷன் ஆனப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்க அது அப்படின்னு தயங்கி நிற்கிறேங்க தங்கமயில உன்னதமாக கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்ல மேடம் அவங்க ரொம்ப பயந்து போயிருக்கா மேடம்னு இங்கே பாக்கியம் ஓடி வந்து சொல்ல குழந்தைய பற்றி பேசினதும் அவள் மனசு தாங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எங்கே மாற்றி பேசவும் செய்கிறாங்க. சரின்னு அடுத்த கேள்வியை கேட்குறாங்க, உன்னை அடித்து கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதா சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு கேட்க ஆமன்ற மாதிரி தலையை ஆட்டுறாங்க இங்கே தங்கமயிலும். அந்த நேரத்தில் மீனா, ராஜி இவங்க 2 பேருக்கும் தங்கமயில் மேலே அதி பயங்கரமான கோபம் வருது. அக்கா, நாம் இன்னமும் அந்த நகை விஷயத்தை பற்றி சொல்லாமையே இருக்கோங்க்கா அப்படின்னு சொல்ல என்ன நகை விஷயம்னு அரசி கேட்க அது எல்லாமே என்கிட்ட ஆதாரத்தோட இருக்கு அப்படின்னு இங்கே மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு வர நீ யாருமான்னு சொல்லி கேட்க நான் இந்த குடும்பத்தோட 2வது மருமக, என் பேரு மீனா, நானும் கவர்மெண்ட் ஜாப்ல நல்ல வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஆதாரத்தை நீங்களே பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க எங்க மீனா. என்னம்மா இருக்கு அதில் அப்படின்னு அங்கே சர்ச்சு கேட்க இதை போட்டு பாருங்க மேடம் உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ப்ரூஃபை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆனப்ப போடப்பட்ட நகைகள், 2வதாக இங்கே இன்னொரு வீடியோவில் இவங்க எல்லாருக்கும் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ, அது மட்டும் இல்லாமல் தலைவரிசை பொங்கல் இப்படி ஏகப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு அவங்க போட்டிருக்க நகைகள் இது எல்லாமே இருக்க வீடியோவில். என்னம்மா இந்த ஃபங்க்ஷன் வீடியோலாம் எதுக்கு காட்டுறீங்கன்னு சொல்ல தங்கமயில் அக்காவுக்கு அவங்க வீட்டில் 80 பவுன் நகை போட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல இவன் இதுக்கு தேவையில்லாமல் இந்த 80 பவுன் நகையை பற்றி பேசுகிறான்னு நினச்சி இங்கே ரொம்ப கோவத்தோட உடனே பாக்கியம் அந்த விஷயத்தை பற்றி மீனாவை பேச விடாம ஆமாம் மேடம் என் பொண்ணுக்கு 80 பவுனை நான் அந்த வீட்டுக்கு நகை போட்டு அனுப்பிவிட்டேன், இப்போ கேட்டால் 80 பவுன் நகையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நகை எல்லாத்தையும் விற்றாங்களா இல்லை அந்த நகை மூலமாக தான் அந்த குடும்பமே ஓடுனுச்சான்னு தெரியலை. 80 பவுன் நகையையும் என் பொண்ணு கண்ணில் கூட காட்டலை, எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் வேகமாக சத்தம் போட பார்த்துட்டு அங்கே சற்றமாவும் என்னம்மா இது புது கதையாக இருக்குது, இப்போ ஏன் இதை நீங்கள் கம்ப்ளைண்ட்டில் சொல்லாமல் இப்போ சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க நடந்த பிரச்சனையில் அந்த நினைப்பே இல்லை மேடம், என் பொண்ணு வாழ்க்கையை பற்றி யோசிக்க தான் தோணுச்சே தவிர அந்த நகை பிச்சையும் என் கண்ணுக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் அவங்க சொல்கிறது எல்லாமே போய், அவங்க வீட்டில் தங்கமயில் அக்காவுக்கு போட்டது எதுவுமே உண்மையான தங்க நகையே கிடையாது, 80 பவுனில் 8 பவுன் தான் தங்கம் அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவும் சொல்ல ஆமான்னு எங்கள் ராஜி சொல்கிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பின்ன எதுக்காக இதை நீங்கள் முன்கூட்டியே சொல்லலை அப்படின்னு அங்கே ஜட்ஜும் கேட்குறாங்க. ஆதாரம் இல்லாமல் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, இப்போ இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு தெரியும், அதான் உங்ககிட்ட நான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னமோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கேட்க தங்கமயில் அக்காவிட்டே கேளுங்கன்னு எங்கள் ஜட்ஜுக்கிட்ட விஷயத்த சொல்ல இங்கே வாமான்னு தங்கமயில கூப்பிட்றாங்க. இந்த வீடியோவை பாருமா அப்படின்னு சொல்லி காட்ட ஆமாம் உங்கள் வீட்டில் உனக்கு போட்ட 80 பவுன் நகையும் இது மட்டும்தானான்னு சொல்லி கேட்க பாக்கியமோ ஆமாம் என் பொண்ணுக்காக நான் போட்ட நகை இது மட்டும்தான், 80 பவுன் நகையும் கல்யாணத்தன்னைக்கு அவள் கழுத்திலே தான் போட்டு விட்டுருந்தேன், இதுதான் நான் அவளுக்காக போட்ட
போட்ட நகை அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க. இப்போ அந்த நகையில் ஒன்று கூட இல்லை மேடம், இப்போ வரைக்கும் அந்த நகையெல்லாம் எங்கே போணுச்சுன்னு என் பொண்ணுக்கே தெரியாது மேடம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, கன்ஃபார்மாக இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் 80 பவுன் நகையும் இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லி பாக்கியம் அடித்து சொல்கிறாங்க. அடுத்த ஃபங்க்ஷனில் அவங்க போட்ட அந்த நகை, இந்த வீடியோ இது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அப்போ இந்த நகைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து மேடம் இதுவும் நான் போட்ட நகைகள் தான் அப்படின்னு சொல்ல, 80 பவுன் நகையும் முதல்ல போட்டது தானே சொன்னீங்க, அப்புறம் இதில் பாதி ஏதோ இருக்குன்னு சொல்கிறீங்க, சரி அடுத்த ஒரு ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. அப்போ இந்த நகை அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே என் பொண்ணுக்காக நான் போட்டது தான் மேடம், கணக்கு வழக்கெல்லாம் இல்லை, ஏகப்பட்ட நகைகளை நான் என் பொண்ணுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்கல்ல மேடம் இப்போவே எவ்வளோ ஒரு பித்தலாட்டம் குளறுபடியான பதில் சொல்கிறாங்கன்னு எங்கள் மீனா ஜட்ஜு கிட்ட சொல்ல, ஜட்ஜோ இதை தவிர்த்து வேறு என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, கல்யாணம் என்னைக்கு வந்தது, கல்யாணம் நடந்ததுக்கும் முன்னாடி இவங்க எந்த கடையில் எங்கள் நகை எடுத்தாங்க, அதுக்கான ரசீது என்கிட்ட இருக்கு அப்படின்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க. இல்லை அது வந்து நாங்கள் பாக்கியமும் தங்கமேல ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டே நிற்க, மீனா என்ன பண்ணுறாங்க, அந்த பில்லு ரசீது இது எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. தங்க நகை எந்த கடையில் வாங்கினாங்கன்னு அதில் தெளிவாக எழுதியிருக்கு, அந்த கடையோட ஓனரையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா சொன்ன மாதிரி அவரும் வந்து நிற்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இங்கே பக்கத்தில் தாம்மா, இங்கே நான் இந்த கவரிங் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் இந்த அம்மா கூட இந்த ஆளும் சேர்ந்து நகையெல்லாம் எடுக்க வந்திருந்தாங்க, 80 பவுன் வர மாதிரி இங்கே நல்ல நகைவெல்லாம் எடுத்து கொடுக்க சொன்னாங்க, நானும் கொடுத்தம்மா, அப்புறம் கொஞ்ச நாளையெல்லாம் கருத்து போயிடுச்சு, நீ என்ன கடை வச்சு நடத்துறன்னு கடையில் வந்து 1000 சண்டைகளை போட்டாங்க, அதே மாதிரி நகை திரும்ப வேணும்னு கேட்டாங்க, அதே மாதிரி அச்சு பெறலாமல் எனக்கு நகை கிடைக்கல, கொஞ்சம் மாற்றம் தான் இருக்கும், ஆனாலும் அதை வாங்கிட்டு போக தான் செஞ்சாங்க அப்படின்னு அந்த கடை ஓனரும் சொல்ல, இதை கேட்டதுமே சர்ச்சுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது. 80 பவுன் நகை போட்டாங்க சொன்னது எல்லாம் உண்மைதான், ஆனால் இந்த 80 பவுனும் தங்கமே கிடையாது, 8 பவுனை தவிர மீது எல்லாமே அவங்க வீட்டில் போட்டது ஒன்று கூட சரியில்லை அப்படின்னு இங்கே மீனா உண்மையை சொல்கிறாங்க. இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் மேடம், தெரிஞ்சு வீட்டில் சொல்லாமன்றதுக்கு காரணம் தங்கமேல் அக்காவுடைய வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான், ஆனால் கடைசியில் அவங்களும் சேர்ந்து இங்கே தன் கணவர் குடும்பம் கூட பார்க்காம மொத்த பேரையும் கோர்ட்லேயே நிற்க வச்சு இவங்களை எல்லாரையும் உள்ள தள்ளணும்னு நினைக்கிறாங்களே, இதுக்கு மேலே வேறு என்ன மேடம் வேணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் உண்மையை சொல்லணும்னு நான் நினச்சேன் மீனா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க பாண்டியன் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. எப்படியாவது பாண்டியன் குடும்பத்தை நம்ம பிளாக்மெயில் பண்ணி நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த மீனா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டாளின்னு ரொம்ப கோவத்தோடு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை மேடம், இப்போ கூட இவங்க கரு கலைஞ்சிடுச்சுன்ற விஷயத்தை பற்றி சொன்னாங்களே, அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்களே, வீட்டில் கொடுமை தாங்க முடியாமல் பார்த்த வேலையினால தான் கருவே கலைஞ்சிடுச்சுன்னு, கர்ப்பமே ஆகாதப்போ அந்த பொண்ணோட வயிற்றில் இருக்க கரு மட்டும் எப்படி மேடம் அழிஞ்சிருக்க முடியும், இவங்க எந்த டாக்டர் கிட்ட பார்த்தாங்களோ அந்த டாக்டர் கூட இப்போ அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ஒரு சாட்சியும் மீனாவுக்கு ரெடியாக இருக்குது, அவங்களும் வராங்க. இங்கே டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் மேடம் நான் பார்த்தேன், அது ஒரு ஃபால்ஸ் ப்ரெக்னென்சி தான், அதை நான் அப்போவே உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகவே இல்லைன்னா கூட நீங்கள் திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டாக்டர் கொடுத்த வாக்குமூலம், அவங்க கொடுத்த பெல்லு, அதுக்கான இங்கே அவங்க பார்த்த அன்னைக்கான டேட்டுக்கான வந்துட்டு போனதுக்கு எல்லாமே ரெக்கார்டாக இருக்கு. இதையும் அவங்க காட்டுறாங்க. மொத்தத்தில் இந்த தங்கமேல் குடும்பம் கொடுத்தது பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது அங்கே கோர்ட்டில் ஜட்ஜுக்கு தெரிய வருது. இத்தனை சாட்சி ஆதாரங்கள் எல்லாமே இங்கே வரதட்சணை கொடுமை புகார் கொடுத்தவங்க மேலே நிரூபிக்கப்பட்டதுனால இந்த கேஸ்லேருந்து இவங்க விடுவிக்கப்படுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் காட்டி இந்த ஒரு புகாரை கொடுத்து அவங்கள உள்ள தள்ளணும்னு நினச்ச இங்கே பாக்கியம் மாணிக்கம் இவங்க 2 பேருக்குமே 2 லட்சம் அபராதமும் 6 மாதம் சிறை தண்டனையும் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னதுமே அங்கே பாக்கியமும் மாணிக்கமும் அப்படியே ஆடி போகிறாங்க. 2 லட்சம் அபராதம் 6 மாதம் சிறை தண்டனையா அப்படின்ற மாதிரி அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இங்கே தங்கமயில் ஓன அழுகிறாங்க. ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இங்கே பாக்கியத்தை பார்க்குறாங்க. தவறான முறையில் உன் பொண்ணை என் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தேன், இப்போவும் அதே தவறான வழியை யூஸ் பண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே இங்கே தங்கமயில வீட்டுக்குள்ளே அனுப்பணும்னு நினச்சேன். நாங்கள் பார்க்குறோமோ இல்லையோ, நாங்கள் உனக்கு தண்டனை கொடுக்குறோமோ இல்லையோ, ஆனால் அந்த கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு, அதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும், அந்த தண்டனை உனக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு பாக்கியம் ஒரு பக்கம் சத்தப்போட வந்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்கும் உன் மேலே அப்போவே சந்தேகம் இருந்தது. உன் வீட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுத வந்தப்போ உன் பொண்ணுக்கு நீ தானே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த, உன் பொண்ணோட வாழ்க்கையும் சரி உன் பொண்ணோட வாழ்க்கையும் சரி இனி என்றைக்குமே சரியாக போகிறதில்லைன்னு சொல்லிட்டு பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் அங்கே இருக்க லேடி போலீஸ் தரதரன்னு இழுத்துட்டு போகவும் செய்கிறாங்க. கடைசியில் மீனாவை பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷப்படவும் செய்ய மீனா, ராஜி, அரசி 3 பேரும் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் பார்த்து ஆறுதல் பேசிட்டு வெளியே கொண்டு வரவும் செய்கிறாங்க. நீ மட்டும் இல்லைன்னா என்ன மீனா இருக்கும் பார்த்தீங்களாங்க, 80 பவுன் நகை விஷயத்தில் கூட எவ்வளோ பெரிய போய் பித்தலாட்டத்தை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கோமதியும்
நல்ல வேளை இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்லாமல் இருந்தது கூட நல்லது தானே. இப்போ நம்ம சரியான நேரத்தில் சொல்லி உங்களை வெளியே கொண்டு வந்திருக்க முடியாதுல்ல. ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இப்போ அதுக்கான தண்டனையும் உங்களுக்கு கிடைஞ்சிருக்கு. விடுங்கத்த, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது சரவணன் தங்கமயில பார்த்து, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என்ன என் அம்மாவை அப்பாவை தங்கச்சி இப்படி தம்பின்னு எல்லாரையும் கொண்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சல, உன்னை நான் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டேன்டி, மன்னிக்கவும் மாட்டேன், இனி ஏற்றுக்கவும் மாட்டேன். உன் கண்ணு முன்னாடி நான் சந்தோஷமாக வாழ்கிறத நீ பார்க்க தாண்டி போகிறேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு சரவணன் தங்கமயில அங்கேயே தூக்கி வீசிட்டு போகவும் செஞ்சிடறாங்க. மொத்தத்தில் தான் அம்மா அப்பாவை நம்பின அவங்க வாழ்க்கை இப்போ வீணாக போய் நிற்க தான் செய்து.